திருச்சிராப்பள்ளி மற்றும் கோயம்புத்தூரில் டிஎன் அஃபெக்ஷன் மண்டல மையங்கள் உருவாக்குதல். தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் மண்டல அளவிலான சேவைகள் மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் விவசாயிகள், விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், ஏற்றுமதியாளர்கள், தொழில் முனைவர் மற்றும் உணவு பதப்படுத்தும் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான ஆதரவுகளை வழங்க திருச்சிராப்பள்ளியிலும் கோயம்புத்தூரிலும் மண்டல மையங்கள் 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். 84 கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு. கூட்டுறவு தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2026-27 ஆண்டில் 17,000 கோடி ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2026-27 ஆண்டில் 3,000 கோடி ரூபாய் அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும். விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவருக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகள் வாங்க மற்றும் பராமரித்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்கள் வழங்கப்படும். 2026-27 நிதியாண்டில் 15/7/2026 வரை 12,752 விவசாயிகளுக்கு 159 கோடியே 41 லட்சம் ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடனும், 19,324 நபர்களுக்கு 140 கோடியே 91 லட்சம் ரூபாய் அளவிற்கும் கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2026 ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு தகுதியான விவசாயிகளுக்கு வழங்க ஏதுவாக அரசால் முதல் தவணையாக 100 கோடி, இரண்டாம் தவணையாக 3,000 கோடி ரூபாய், மூன்றாம் தவணையாக 1,801 கோடி ரூபாய், நான்காம் தவணையாக 347 கோடி ரூபாய் என மொத்தம் 5,267 கோடி ரூபாய் முழுவதுமாக விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை. விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் நெல்லிற்கு தமிழ்நாடு அரசால் சன்ன ரகத்திற்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1,560 ரூபாயும், பொது ரகத்திற்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1,310 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. நடப்பு கொள்முதல் பருவம் KMS 2025-2026 தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் 29/7/2026 வரை 6,14,580 விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலமாக மொத்தம் 62,72,720 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் 917 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு இன்றியமையாத ஆதாரமான மழைநீரை அணைக்கட்டுகள் மற்றும் ஏரிகள் சேமித்து வைத்து திறம்பட பகிர்ந்தளிப்பது நீர்வளத்துறையின் முக்கியமான குறிக்கோளாகும். அணைகளில் இருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு தடையின்றி கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2026-27 ஆண்டில் உறுப்பினர்கள் அங்கே உட்கார்ந்து பேசுவது எனக்கு நல்லா கேட்குது. ரகசியமாக இருந்தால் மெதுவாக மற்றவர்கள் கேட்காமல் அமைதியாக உங்களுக்குள்ளே பேசலாம். பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசுறது எனக்கே எல்லாமே கேட்குதுங்க. அவருடைய பேச்சுக்கு அது இடையூறாக இருக்கிற அறிக்கைக்கு நீங்கள் தொடரலாம். மாண்புமிகு அமைச்சர் தொடரலாம். அணைகளில் இருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு தடையின்றி கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2026-27 ஆண்டில் 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறுகள், வாய்க்கால்கள், கால்வாயில்கள் மற்றும் வடிகால்களில் 5,955 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1,161 தூர்வாரும் பணிகள்
நீர்வளத்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் மாநிலத்தின் நெல் மற்றும் இதர பயிர் வகைகளின் சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்திக்கான இலக்குகளை அடைவதோடு விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்க இயலும். கால்நடை பராமரிப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு, நிலையான வாழ்வாதாரம் ஆகியவற்றில் முக்கிய பங்களிப்பை அளித்து கிராமப்புற பொருளாதாரத்தின் சிறப்பு அங்கமாக குறிப்பாக பெண்களின் முன்னேற்றத்தினை உறுதி செய்வதில் கால்நடை பராமரிப்புத்துறை முக்கிய பங்காற்றுகிறது. எருமை இனப்பெருக்க திறனை மேம்படுத்துதல். 1000 எருமை கிடரி கன்றுகளுக்கும் சினையாக உள்ள 1000 எருமைகளுக்கும் ஊட்டச்சத்து ஆதரவு வழங்க மொத்தம் 2,04,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டின் பாரம்பரிய கால்நடைகளின் மறுமலர்ச்சி. தமிழ்நாட்டில் 1,52,000 காங்கேயம், 14,000 புலிக்குளம், 42,000 கும்பலச்சேரி, 55,000 பர்கூர், 20,000 தோடா எருமைகள் என பாரம்பரிய கால்நடை இணையங்கள் தனிநபர்களின் உள்ளன. அவற்றில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சொந்தமான 5,000 உள்நாட்டு கால்நடைகளுக்கு தலா 5,000 ரூபாய் வீதம் கால்நடை பராமரிப்பு உதவித்தொகை வழங்கப்படும். இத்திட்டத்திற்கென 2,50,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் மகளிர் சுய உதவி குழுக்கள் தங்களது கால்நடை சார்ந்த தயாரிப்புகளை விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் விற்பனை செய்ய ஏதுவாக தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் போன்ற அரசு முகமைகளுடன் உரிய ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பால்வளம். தமிழ்நாட்டில் நாள் ஒன்றுக்கு சுமார் 3 கோடி லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுவதன் மூலம் இந்தியாவின் மொத்த பால் உற்பத்தியில் சுமார் 4.7% பங்களிப்பை வழங்குகிறது. மேலும் மாநிலத்தின் தனிநபர் தினசரி பால் கிடைப்பளவு 407 கிராம் என உள்ளதால் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதில் பால்வளத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைத்தல். குறு மற்றும் சிறு பால் உற்பத்தியாளர்களிடையே பால் பண்ணை தொழில் முனைவை ஊக்குவித்து நிலையான வருவாயை உறுதி செய்யும் நோக்கில் தலா 5 கால்நடைகள் 3+2 மாதிரி கொண்ட 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைக்கும் இத்திட்டத்தின் கீழ் திட்ட செலவில் 25% மூலதன மானியமாக வழங்கப்படும். மீதமுள்ள திட்ட செலவிற்கு குறைந்த வட்டியில் நிறுவன கடன் உதவி பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும். இம்முயற்சினால் பால் உற்பத்தியை அதிகரிப்பதோடு ஆண்டு முழுவதும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு குறிப்பாக மகளிர் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும். இத்திட்டத்திற்கு தேவையான மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்.